அடப்பிரதமன் ரெடி பண்ணுறதுக்கான அடை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கான 2 மெத்தட் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது. 250 கிராம் அளவுக்கு பச்சரிசி 4 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணி வடிகட்டி மிக்சி ஜாரில் நல்ல ஃபைன் பவுடரை இதே மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துருக்கு. இதுக்குள்ளே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பச்சை தண்ணி ஊற்றி நம்ம தோசை மாவுக்கெல்லாம் கலக்கி எடுத்துட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாழை இலை இருக்குது அப்படின்னா வாழை இலை எடுத்துக்கோங்க. வாழை இலைக்கு மேலே மாவு ரொம்ப தின்னாக கொஞ்சம் கூடி கட்டி இல்லாமல் நைஸாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி மடித்து வாழை நூலில் கட்டி ஆவியில் வேக விட்டுக்கலாம். ரொம்ப சாஃப்டாக கட்டினா போதும், ரொம்ப டைட்டாக கட்டி விடக்கூடாது. 5 நிமிஷம் ஆவியில் வேக விட்டால் போதும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பச்சை தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறம் வாழை இலையிலிருந்து மெதுவாக இந்த ஒரு மாவு எடுத்துக்கலாம். ரொம்ப தின்னாக இருக்கிற அடையோட அந்த ஒரு திக்னஸில் நமக்கு இந்த அடை லேயர் கிடச்சிடும். சின்ன சின்ன பீஸாக இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாயசம் செய்கிறதுக்கான அடை வாழை இலையில் ரெடி பண்ணி எடுத்துருக்கு. வாழை இலை கிடைக்கல அப்படின்னா ஸ்டீல் பிளேட்டில் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். பிளேட்டில் நல்லா நெய் தடவி விட்டதுக்கப்புறம் தின்னாக இருக்கிற லேயராக மாவு ஊற்றி 5 நிமிஷம் ஆவியில் மூடி வச்சு வேக விட்டதுக்கப்புறம் ஆற விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி எடுத்துக்கலாம். நல்லா பச்சை தண்ணிக்குள்ளே கழுகி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருச்சுன்னா அடை ரெடியாக இருக்குது. இது நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிடலாம். அடப்பிரதமன் செய்கிற டைமில் கொஞ்சம் வெளியே எடுத்து சுடுதண்ணிக்குள்ளே போட்டு கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கு பிறகு பாயசம் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெல்லம் கரையை வச்சு ஊற்றி இடையில கொஞ்சம் நெய்யெல்லாம் போட்டு இதே மாதிரி நல்லா கலந்து விட்டு அந்த வெல்லம் ஃபுல்லாக அடையில் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் தேங்காய் பாலோட 2ஆம் பால் ஊற்றி இருக்குது. 2ஆம் பால் நல்லா கொதித்து அந்த அடையில் ஃபுல்லாக அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் பவுடர் தாராளமாக சேர்த்துக்கலாம். இடையில நெய் கூடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடப்பிரதமனுக்கு நெய் தாராளமாக தேவைப்படுது. லாஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பவுடர் கூடி சேர்த்துக்கலாம். சுக்கு பவுடர் இதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு நம்ம 1 கப் அளவுக்கு கட்டியாக இருக்கிற தேங்காய் பால் 1ஆம் பால் அது ஊற்றி நல்லா கலந்து விட்டு நெய்யில் வறுத்து கேஷ்யூ நட்டு ரைசின்ஸ் அதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வீட்டில் ரெடி பண்ண அடையில் செஞ்சு அடப்பிரதமன் ரெடியாக இருக்குது. இதோட டீட்டெயில்டாக இருக்கிற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கு. பப்படம் பழம் சேர்த்து பிசைஞ்சு தான் அடப்பிரதமன் சாப்பிட்றது.